வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். ரத்த விருத்தி தர்ற மாதிரி அசைவ கீரை பொரியல் பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் குரு வித்தை உணவே மருந்து முறையில் எப்படி எங்களுக்கு செய்யறா அப்படிங்கிறத சொல்லித்தரா. நீங்களும் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது குடும்ப உறவுகளை நாங்கள் இப்போ எங்களுக்கானதாக சமைக்கவே இடையில உங்களுக்கு எப்படி சில உடல் உபாதைகள் உள்ளவங்க எது சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பவனம்மா சொல்ல வர்றாங்க. அதனால் மற்ற ப்ரோக்ராம் எப்படியோ இந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அசைவ கீரை பொரியல் இரத்த விருத்திக்கானது குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரிக்க போகிறோம். இங்கே வைத்திருக்கிறது முட்டை. ஒருவேளை லைட்டில் சரியாக தெரியலனாலும் நோட் பண்ணிக்கங்க. ஈய வடைச்சட்டி. இப்போ நம்ம வரிசையாக தொடங்கலாங்களா? சமையலுங்கிறது ஒன்று முக்காளி போட்டு குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிற அமைப்பில் செய்யணும். இல்லைன்னா இந்த மாதிரி சமணங்கால் வீரமண்டி வெவ்வேறு ஆசனங்களில் செய்யணும். நின்றுட்டு சமையல் செய்யக்கூடாது நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியல்ல, சரிங்களா? அதுவும் பெண்கள் கட்டாயம் குத்த வைத்து உட்கார்ந்தோ முக்காளி போட்டோ முடியாதவர்கள் இந்த மாதிரி ஸ்டூல் போட்டோ தான் செய்யணும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாங்களா? வெரிகோசைன் வராமல் இருக்கிறதுக்கு, மூட்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, ஒபிசிட்டி டிக்கி பெருத்து குதம் பெருத்து ஒபிசிட்டி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தயவு செய்து இந்த மாதிரி சமையலுக்கு வாங்க. எனதருமை சகோதரிகளை, புதியவர்கள் உங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்துங்க, இல்லை தேவைப்படுறப்ப பயன்படுத்துங்க. இப்போ நம்ம மரச்செக்கு நல்லெண்ணெயை முதல்ல விட்டுருக்குறோம், சரிங்களா? அது சூடானது தாளிப்பு ஆரம்பிப்போம். அது சூடாகிறதுக்குள்ள இங்கே நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இதோடைய பெயர் லயன் கீரை. இப்போ தான் இந்த காணொலிக்கு புதிதாக வர்றவங்களா இருந்தால் பவுன் ஃபுட்ஸ்லேயும் சரி ஜெம்சிலையும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா, முந்தைய லைவில் தெளிவாக மாடி தோட்டம் வீட்டு தோட்டங்கிற கான்செப்டில் நம்ம வீட்டிலேயே வளர்த்தது. கடுகு அளவாக போடுங்க, நிறையா வேண்டாம், சரிங்களா? அது ஃபுல்லாக வெடித்து அடங்குற வரைக்கும் பொறுமையாக இருங்க, சரிங்களா? நிறையா பேர் க்ளோஸ் கேளுங்க, க்ளோஸ் வைங்கிற க்ளோஸை காமிச்சாலும் நீங்கள் எதுவும் பண்ணிக்க போகிறதில்ல. சொல்கிற கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சமைக்கிறதுல கரெக்டாக சமைச்சிக்கணும், சரிங்களா? எல்லாத்துலேயும் க்ளோஸுன்னெல்லாம் கேட்டுருக்கூடாது. இப்போது கடலைப்பருப்பு, சரிங்களா? அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக சொல்கிறேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கிறோம். அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருக்கிறோம், சரிங்களா? கடக்கு முடக்குன்னு கடலைப்பருப்பு இதாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு புகையே இல்லாமல் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதை தெளிவாக பார்க்கணும் நீங்கள். உளுந்து தொல்லி நீக்கினது குண்டாக இருக்கிற உளுந்து, குண்டு உளுந்து பயன்படுத்தணும், சரிங்களா? இந்த தருணத்தில் சரிங்களா என்ன பண்ணுறீங்கன்னா, சுக்க பயன்படுத்திக்கிங்க. உடல் சூடு உள்ளவங்க அருகம்பில் பொடியை போட்டுக்கங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, அதனால் நாங்கள் சேர்த்துல, நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரீம் பாயிலில் தான் இந்த கீரையை வேக வைக்க போகிறோம், தண்ணி தெளித்து. எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் இருக்குது, வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதற்கு வரமிளகாயோ பச்சை மிளகாயோ போடக்கூடாது. வரமிளகாய் தூள் தான் பயன்படுத்தணும். அருவருக்கா தலைக்கு பின்னாடி பொட்டுங்கிற நான் ஏதோ வெடிக்குதுன்னு திரும்பிட்டு இருக்கிறேன். உருட்டு கிளம்பி பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்களா மக்களை? நானும் திடீர்னு டொப்புங்கிறது ஏதாவது எனக்கு 4-5 கேஸ் வச்சிருக்கிறோம், ஏதாவது இதாகுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்று சொல்லி போடுத்தையோ நீ வாட்டு டொப்புன்னு என்னங்க ஒரே காமெடி மக்களை இந்த கிளவி வச்சுக்கிட்டு. பொன்னிறமாக வதக்கிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கீரையை போடலாம். ஊற்றுனது மரச்செக்கு நல்லெண்ணெய், அதை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது தி பெஸ்ட் ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீனு. அதனால் சூட்டை கிளப்பாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஆர்டினரியாக இருக்கிறவங்களுக்கே சூடு வராமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் மரச்செக்கு நல்லெண்ணெய் தான். கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எதையும் பயன்படுத்தாதீங்க. கடலெண்ணெயில் அதாவது கடலை பருப்பு நிலக்கடலையில் இருக்கிற சத்துக்கு உள்ளே இருக்குது. தேங்காய் இப்போ நம்ம சேர்த்துவோம் மேலே, ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் தேவையில்லை. ஸோ இப்போ இதில் சேர்த்தாதது என்ன, எள்ளு. ஸோ அதனால் அந்த எள்ளுலேருந்து எடுத்த நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் இல்லைங்க நல்லெண்ணெய், அவ்வளோதானம்மா, இல்லை கூடாச்சு இல்லை. இப்போது இந்த லைன் கீரையை பொடி பண்ணி, அதாவது அறுத்து வச்சுருக்கிறோம்.
புடுங்கி அறுத்து வச்சிருக்கிறோம். பின்னாடி மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தில் வளர்த்தது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தெளித்து ஸ்ட்ரீம் பாயிலில் தான் வேக வைக்கணும். அது எப்படிங்கிறதையும் பாருங்க. இப்போ இந்த தண்ணி எல்லா கீரை மேலேயும் அப்ளை ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு, சரிங்களா, அதிக டைம் கொடுக்காம அந்த தெளிச்சது எல்லாத்து மேலே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கம்மா அது பெரிய தட்டா எங்கே அந்த ரூமில் வச்சுட்டீங்க, நான் மணி ஆட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரீம் பாயில் பண்ணுறதுல என்னன்னு தெரியாது அவனுக்கு. போய் எடுத்துட்டு வா. லைவ் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணணும் ஏது ஒன்றும் தெரியாது, வந்து உட்காந்துக்க வேண்டியதுதான். பெரிய தட்டம் போட்டு ஸ்ட்ரீம் பாயில் பண்ணணும். இந்த சைடு இருக்கிற 2 காதையும் பிச்சுட்டேன், புரியுதுங்களா? அதில் மூடி வைக்க முடியாது. இதை கரெக்டாக மூடி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இது மூடிட்டா ஏர் டைட்டு. ஆனால் இந்த சைடு 2 காதில் ஓட்டை இருக்குது, இந்த சைடு 2 காதில் ஓட்டை இருக்குது. அந்த சட்டியை பிடிக்கிறதுக்கான காதை பிச்சுட்டேன். இப்போ பெருசில் வைக்கிறேன். நீராவி வந்து மேலே உள்ள ஸ்ட்ரீமில் வேகும், இட்லி வேகிற மாதிரி. தண்ணியில் கொதிக்கிறது வேற, தண்ணி தெளித்து அந்த இதில் ஸ்ட்ரீமை உருவாக்கி வேக வைக்கிறது வேற. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தண்ணி தொளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், ஊற்றி வேக வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கிறத தெளிவாக பார்த்துக்கங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட்டாக வச்சு ஸ்ட்ரீம் கொடுக்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கீழே கருகாது. அதுக்காக ரொம்ப நேரமும் விட்டுறக்கூடாது, சரிங்களா? இந்த கீரையில் உள்ள சத்து வீணாகாமல் இருக்கணும். அதே நேரம் கறந்தை உணவை கச்சிதமான நம்மளுக்கு பொருந்தக்கூடிய உணவாகவும் மாற்றணும். ஸோ டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு மறுபடியும் திருப்பி விடணும், சரிங்களா? சட்டகம் கீழே வச்சுருக்கேன். புதிதாக செட்டப் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம். இங்கே பாருங்கள், அடியில் தீயாது. அப்படியே பிரட்டி பிரட்டி மறுபடியும் அந்த ஸ்ட்ரீமை உருவாக்கணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போட்டு ஏர் டைட். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நாள் ஆகும், பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற முட்டையும் இது கூட சேரப்போகுது. காலிஃப்ளவர் நைட்டு, காலிஃப்ளவரும் முட்டையும் சேர்த்து எப்படி மஸ்குலர் பாடியை பில்டப் பண்ணுறதுக்காக, உடல் எடையை நல்லா கூட்டுறதுக்காக இயற்கையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்கிறது இங்கே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இரவு அது வரப்போகுது. இப்போ இந்த முட்டையும் கீரையும் சேர்த்து 2ஐயும் ஒன்றா பண்ணி பாதிப்பு தராத மாதிரி, கேஸ்ட்ரிக் பிரச்சனையை ஏற்றாத மாதிரி, அஜீரண கோளாறுலாம் இல்லாத மாதிரி, 62 வயதில் உள்ளவங்களும் ஆசை தீர சாப்பிட்ற மாதிரி அற்புதமாக செய்ய போகிறோம். பக்குவம் தெளிவாக பார்த்து. இப்போ உடல் எடையை இறக்கிறதுக்கான பயிற்சி எல்லாம் முடிஞ்சு உடல் எடையை ஏற்றுறதுக்கான பயிற்சியில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ உள்ளே வருது. அந்த 48 நாள் நாங்கள் முட்டையை கண்ணில் காட்டாதனால, பச்சரிசி சாப்பிட்றதுனால நம்மளை வேற ஒரு குரூப்பில் சேர்த்திட்டாங்க. அப்படியெல்லாம் சேர்த்திடாதீங்க அவசரப்பட்டு, சரிங்களா? வருடத்தில் 48 நாள் 2 சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் அந்த ஓட்ட வழியாக வர ஆரம்பிக்குது. இதுதான் பக்குவம். இதோ எடுத்துருந்து எப்படி மேலே போகுது பார்த்தீங்களா ஸ்ட்ரீமு. பாதி வேக்காடு வெந்திருக்குங்க இந்த ஸ்ட்ரீமில். ஸோ அடியில் தீயாது, தீஞ்சிருன்னு கேட்டவங்க பார்த்துக்குங்க. ஸ்ட்ரீம் பாயிலில் தீயாது. இதுக்கு நான் எதில் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ஈய வடைச்சட்டி இரும்பாக இருந்தால் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், சீக்கிரம் இதுங்களாம். ஈய வடைச்சட்டி தீயில் உங்கள் கண்ணு முன்னாடி எரிஞ்சிட்டு தான் இருக்குது, பார்த்துக்குங்க. சத்தமே அதுக்கு சாட்சி. இப்போ மறுபடியும் ஒருக்கா போதும். ஏன்னா முதல்ல நிறையா இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்து இதாகிடுச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரீமு மறுபடியும் உருவாக்கணும், சரிங்களா? தண்ணியில் கொதிக்கிறது வேற, ஸ்ட்ரீமில் வேகிறது வேற. இந்த கீரையில் உள்ள இரும்பு சத்து முதலானது, அயன் போலிக் முதலானது, கால்சியம் முதலானது, சரிங்களா? நம்மளுக்கு சிந்தாம சக்தி இழப்பு நடக்காமல் வேணும்னா இப்படி சமைச்சிக்குங்க, ஓகேங்களா? என்னம்மா எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் ஸ்ட்ரீம், 2வது ஸ்ட்ரீம் நல்லா விடலாம். என்ன காரணம்னா உங்களுக்கு
ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் விட்டு ஈரப்பதம் நல்லா எல்லா கீரை மேலேயும் பட்டிருக்கும். அதனால ரெண்டாவது ஸ்ட்ரீம் கொஞ்சம் நல்லா சைடில் காதில் புகை போகுதுங்கிறது இதான் பார்த்துக்குங்க. 2 சைடு காதில் புகை போகுது இந்த வடைச்சட்டிக்கு. அந்த டயத்தில் எடுத்து நம்ம திருப்பினா போதுமானது. ஸோ 2 ஸ்ட்ரீம் விட்டாலே போதும். ஒருவேளை பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரீம் விட்டு எடுத்து, வயதானவர்களை சொல்கிறேன் நான், சரிங்களா, 70 வயசு 80 வயசில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இரும்பு சத்து வேணும். அவங்க மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மூட்டு பிரச்சனை அதாவது தேய்மானம் மூட்டு வலியில் இருந்தெல்லாம் மீள்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. இன்னொரு ஸ்ட்ரீம் விட்டுட்டு இப்போ நம்ம 2 ஸ்ட்ரீமோட மாற்றிக்க போகிறோம். நீங்கள் 3 ஸ்ட்ரீம் போட்டு உங்களுக்கு மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சோத்தில் பிணைஞ்சு அவங்கள சாப்பிட வைங்க. பல்லு இல்லாதவங்களுக்கு அது அப்படியே குழந்தைகளுக்கும் பொருந்தும். தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க. நாளைக்கு நான் திருமணம் செய்து என்னுடைய பையன் பொண்ணு எல்லாத்துக்கும் செய்கிறதையும் வருங்காலத்தில் காட்டுறேன். ஏன்னா பயன்படுத்தி பலன் பெறாத வெளியே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பலன் தருங்கிறத சில விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வேணாலும் பார்த்துட்டு 4 பேர் பயன்படுத்துங்க. நான் என்னுடைய மகன் மகளுக்கு கண்டிப்பாக தருவேன் வருங்காலத்தில். ஓகேங்களா? இப்போ சைடில் புகை இன்னும் வரட்டும். இதோடைய பெயர் லயன் கீரை. 302 லைவ்லையும் போட்டிருக்கிற, தெளிவாக பார்த்துங்க. புதிதாக முதல்ல இது பார்த்துட்டு இனிமேல் போய் செய்கிறவங்க கட்டாயம் சுக்கும் அருகம்பில் பொடியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சுக்கு அருகம்பில் பொடி கட்டாயம் நான் அந்த எண்ணெய் இது பண்ணுறப்பவே போட்டுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், முட்டை கீரை 2ஐயும் ஒன்றா சேர்த்த போகிறோம். தனித்தனியாக சமைச்சும் கூட திங்கிறதில்ல, சமைக்கீழையே 2ஐயும் ஒன்று சேர்த்து சமைக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை, சரிங்களா? நாங்கள் பல வருடமாக சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கத்தில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் கட்டாயம் அதை சேர்த்துட்டு தான் சாப்பிடணும், சரிங்களா? ரொம்ப நேரமாகி வரல, சரிங்களா? உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். வர்ற நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அற்புதமாயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஒட்டி இருக்கும். தீயில தெளிவாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வேணா க்ளோஸ் வேணா எடுத்து காட்டுறேன், தெளிவாக பார்த்துங்க. எங்கேயும் தீயில க்ளோஸ் வர்றேன், தெளிவாக பாருங்க. ஜெம்சி நேயர்களை க்ளோஸ் வர்றேன், தெளிவாக பாருங்க. அந்த கீரையோட சாறு அப்படியே இறங்கிதான் இருக்குமே ஒழிய கருகில, தெளிவாக பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ அது சரியாக வெந்துருச்சு, நம்மளுக்கான மாதிரி அது வேக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து முட்டைகளை வரிசையாக சேர்த்துவோம். தெளிவாக பாருங்கள். அந்த படிஞ்சது இருக்கு இல்லைங்களா சாறு, அதில் கரெக்டாக இந்த எண்ணெயை போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் ஒதுங்கியே நிற்கட்டும். இப்போ ஆரம்பிக்கலாங்களா? முட்டை 1